இன்னைக்கு நம்ம ஒரு பிஸ்கெட்டோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ஒரு பிஸ்கெட்னா ஒரு பிஸ்கெட் மட்டும் இல்ல, மொத்தம் 9 பிஸ்கெட் யூனிபிக்ல 10 ரூபா பிரைஸ் ரேஞ்ச்ல இருக்கிற 9 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிளேவர்ஸ் எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ சொல்ல போறேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம டேஸ்ட் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா சாக்கோ ஹேசல்நட் குக்கீஸ். இந்த பிஸ்கெட்டோட கவர் பாக்குறதுக்கு பல 20 ரூபா பாக்கெட் மாதிரியே இருக்கும். பட் ஆனா 10 ரூபா தான். அந்த பாக்கெட் மேலேயே வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஒரு வழியா பாக்கெட்டை பிரிச்சு எத்தனை பீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு 1 3 7 தப்பா கவுண்ட் பண்ணி ஒரு வழியா 9 பிஸ்கெட் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி நம்ம பொறுத்தது போதுன்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்கெட் எடுத்து வாயில ஒரு பைட் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு தாங்க எடுத்து வச்சேன். 2000 ரூபாய்க்கு அரிசி மூட்டையை வாங்கி சமைச்சு சாப்பிடும் போது ஃபர்ஸ்ட் வீட்லயே கல்லு மாட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுங்க. சும்மா கக்கு முடுக்குன்னு சொல்லிட்டு சவுண்ட் எல்லாம் கேட்கும். டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தா ஓகேன்னு தான் சொல்லுவேன். சரி இதை ஓரமா வச்சுட்டு அடுத்த ஃபிளேவர் நம்ம டேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்த ஃபிளேவருக்கு போயிட்டேன். அடுத்ததான் நம்ம டேஸ்ட் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட் அண்ட் நட் குக்கீஸ் யூனிபிக்ல. சோ இதை வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது பேக்கெட் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரியே தாங்க இருக்கும். சும்மா பாக்குறதுக்கு பந்தாவா தான் இருக்கும். பட் ஆனா பேக்கெட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபா தான். சோ நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 5 பிஸ்கெட் தான் இருக்கும். இவங்க சொல்ற மாதிரி இதுல ஃப்ரூட் அண்ட் நட் இருக்கான்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பைட்டோட போனேன். இதுல ஃப்ரூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. பட் ஆனா ஃப்ரூட்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஃப்ரூட்ஸ் இல்ல, ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா திராட்சை மட்டும் தாங்க போட்டிருக்காங்க. அதுவும் காஞ்ச திராட்சை. ஆனா எனக்கு ஒரு நட்ஸ் கூட வாயில மாட்டவே இல்லைங்க. சோ இந்த ஃப்ரூட் அண்ட் நட் குக்கீஸ்ல வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கு, அதோட ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு. பட் ஆனா நட்ஸ் வந்து இல்ல. சோ டேஸ்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஓகேன்னு தான் சொல்லுவேன். அடுத்ததான் நம்ம டேஸ்ட் பண்ண போறது மில்க் குக்கீஸ். சோ இது உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா இதுல மில்க் இருக்கான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வழக்கம் போல பாக்கெட்டை பிரிச்சு எத்தனை பீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணா இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 9 பிஸ்கெட் இருக்குங்க. இது என்ன கணக்குனே தெரியல. வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஸ்கெட் பாக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா 9 பிஸ்கெட் இருக்கு, ஒரு பிஸ்கெட் பாக்கெட்ல 5 பிஸ்கெட் இருக்கு. என்ன கணக்குன்னே தெரிய மாட்டேங்குது. இவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. இதுல ஒன்னு டேஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா சாஃப்டா இருந்துச்சு. இந்த பிஸ்கெட் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கு டேஸ்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா மில்க் பிக்கிஸ் மாதிரியே தாங்க இருக்கு. இந்த பிஸ்கெட்ல மில்க் இருக்கான்னு கேட்டீங்கன்னா மில்க் இல்லன்னு தான் சொல்லுவாங்க. ஆமா, ஏன்னா ரெண்டு பக்கமும் பிஸ்கெட்டை சாச்சி பார்த்துட்டேன், மில்க் வரல. பட் ஆனா மில்கோட ஃபிளேவர் வந்து உங்களால நல்லா ஃபீல் பண்ண முடியும். அடுத்ததான் நம்ம டேஸ்ட் பண்ண போறது சாக்கோ ரிப்பிள் குக்கீஸ். இதுல மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட்டை பிரிச்சு கவுண்ட் பண்ணி பார்த்ததுல 10 பிஸ்கெட் இருக்குங்க. இதோட டெக்ஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க பார்த்தாலே தெரியும் சுகர் கண்டென்ட்ஸ் வந்து அதிகமா இருக்குண்டா இந்த பிஸ்கெட்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா சக்கர் வந்து பாத்தீங்கன்னா மேலேயே தூவி விட்டுருப்பாங்க. அதே மாதிரி சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பைட் எடுத்து சாப்பிட்டு பாத்தீங்கன்னா டெக்ஸ்டர் வந்து வழக்கம் போலதான் அந்த சாக்கோ ஹேசல்நட் குக்கீஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொஞ்சம் ஹார்டா தான் இருந்துச்சு. பட் ஆனா டேஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா சிமிலரா அதே மாதிரியே தான் இருந்துச்சு. சோ அதனால எனக்கு இந்த பிஸ்கெட்க்கும் அந்த பிஸ்கெட்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸும் வந்து தெரியல. நீங்க சாப்பிட்டு பார்த்திருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா 2 பிஸ்கெட்டோட கவரையும் நானே மாத்தி வச்சேன்னா பாத்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் சிமிலரா தான் இருக்கு. அடுத்ததை நம்ம டேஸ்ட் பண்ண போறது சாக்கோ நட் குக்கீஸ். இது மொத்தமா எத்தனை பீஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 பிஸ்கெட் தான் இருக்கும். ஆனா இவங்க ரொம்ப மோசமா வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு 5 பிஸ்கெட் தான் தராங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கவே முடியாதுன்னு தான் சொல்லுவேன். இவங்க நல்லா இருக்கிற பிஸ்கெட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 5 பிஸ்கெட் தான் தராங்க. பட் ஆனா அதுக்குன்னு ஃப்ரூட் அண்ட் நட் குக்கீஸ் வந்து நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா நல்லா இல்லன்னு தான் சொல்லுவேன். பட் ஆனா இது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கு நல்லா இருந்துச்சு. பட் ஆனா இது 5 பிஸ்கெட் தான் கொடுத்துறாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆதங்கமா இருந்துச்சு. ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் ஒரு பக்கம் பீசஸ் கம்மியா இருக்கிறது எனக்கு வருத்தம்ப்பா. சரி இதை ஓரமா வச்சுட்டு அடுத்ததான் நம்ம டேஸ்ட் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா பட்டர் குக்கீஸ். இதுல மொத்தமா பாத்தீங்கன்னா கவர் பிரிச்சு பாத்தீங்கன்னா 10 பிஸ்கெட் இருக்குங்க. இதுல உண்மையாவே பட்டர் இருக்கான்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டப்புன்னு சொல்லிட்டு கவரை பிரிச்சு பார்த்தேன். ஒரு பிஸ்கெட் எடுத்து கையில எடுத்து பார்த்து 2 பக்கமும் திருப்பி பார்த்தேன் பட்டர் இருக்கான்னு சொல்லிட்டு. உண்மையாவே பட்டர் இருந்தா வந்து பாத்தீங்கன்னா கையில நான் அந்த பிஸ்கெட் எடுக்கும் போதே வலிக்கிட்டு போயிருக்கோம். சோ இதுல இருந்தே தெரியுது இதுல வந்து பாத்தீங்கன்னா பட்டர் இல்ல, பட் ஆனா சாஃப்டா இருக்கு. சாப்பிட்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மில்க் பிக்கீஸ் இருந்து பாத்தீங்கன்னா சாரிங்க மில்க் குக்கீஸ் இருந்ததுல அதே மாதிரியே தான் ஃபீல் ஆச்சு இதை சாப்பிடும் போது. சோ 2 பிஸ்கெட்மே வந்து பாத்தீங்கன்னா சிமிலர் டேஸ்ட் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் நம்ம டேஸ்ட் பண்ண போது வந்து பாத்தீங்கன்னா கேஷ்யூ பாதாம் குக்கீஸ். கேஷ்யூ பாதாம்லாம் விற்கிற விலைக்கு கம்மியா தான் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு கவரை பிரிச்சு பார்த்தா இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 10 பிஸ்கெட் இருக்குங்க. எனக்கே ஷாக்கிங்கா இருந்துச்சு. சரி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தம்ஸ் கொடுத்துடலாம். பட் ஆனா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த தம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா எனக்கு பிடிக்கவே இல்லை. அதுல வந்து பாத்தீங்கன்னா கேஷ்யூ பாதாம் இருக்கிறத விட ஏலக்காய் ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. எனக்கு பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஸ்கெட்டோட பிளேவர் வந்து பிடிக்கவே இல்லை. பிஸ்கெட்லாம் சாப்பிட்றதுக்கு சாஃப்டா இருந்தாலும் 10 பிஸ்கெட்டே கொடுத்தாலும் அதோட பிளேவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருக்கு. சோ எனக்கு பிடிக்கலங்க. உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த பிஸ்கெட்டை ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு கையில எடுத்தப்ப கொடுத்த தம்ஸ்அப்பை வந்து நான் இப்ப டவுன் பண்ணிக்கிறேன். சோ அடுத்தது நம்ம டேஸ்ட் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்ச் ஸ்பிளாஷ். அதாவது பாத்தீங்கன்னா இதுல ஆரஞ்சஸ் செதற விட்டுருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கில ஆசிரியர்கள் யாராவது பாத்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க தப்பா பேசியிருந்தா. அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி இதுல ஆரஞ்சு இருக்கான்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதுல பீசஸ் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 11 பீஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. சோ கொடுத்ததுல இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா பீசஸ் வந்து அதிகமா இருக்கு. சோ ஒரு பிஸ்கெட் எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி பாத்துடலாம் உண்மையாவே ஆரஞ்சு இருக்கான்னு சொல்லிட்டு. ஆரஞ்சு இருக்குங்க. சத்தியமா நான் எதிர்பார்க்கல. இருக்கு ஆனா ரொம்ப அதிகமா இருக்கு.
ஸோ டேஸ்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இது எனக்கு ஒரு பிஸ்கெட்டை வந்து ஞாபகப்படுத்துது. அது என்ன பிஸ்கெட்னு கேட்டீங்கன்னா ட்ரீம் கிரீம். அதாவது சன்பீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபா பாக்கெட்ல விற்பாங்க, எல்லாருமே கண்டிப்பா சாப்பிட்டுருப்பீங்க. அந்த பிஸ்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா இது எனக்கு ஞாபகப்படுத்துது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஓகே பிடிச்சிருக்கு. ஸோ உண்மையா சொல்லணும்னா பிடிச்சிருக்கு அந்த பிஸ்கெட். அடுத்தது நம்ம லாஸ்டா டேஸ்ட் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா சாக்கோ குக்கீஸ். சோ இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி சாக்கோ சிப்ஸ் வந்து இதுல இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி பீசஸ் கவுண்ட் பண்ணிடலாம். மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இதுல 5 பீஸ் தான் இருக்கும். அது நான் சொன்ன மாதிரியே தாங்க, நல்லா இருக்கிற பிஸ்கெட் எல்லாமே இவங்க கம்மியா தராங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கு உண்மையாவே செம்மையா இருந்துச்சுங்க. அதே மாதிரி பிஸ்கெட் கொஞ்சம் ஹார்டா இருக்கும், பட் ஆனா டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே சூப்பரா இருந்துச்சுங்க. நான் சாப்பிட்டதுல இந்த பிஸ்கெட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த சாக்கோ சிப் குக்கீஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும். இதை வச்சு நம்ம மில்க் ஷேக் கூட செய்யலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 10 ரூபா பிரைஸ் ரேஞ்சில் யூனிபிக்ல இருக்கிற எல்லா வெரைட்டிஸுமே வந்து பாத்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணிட்டேன். இதுல எதனா மிஸ் அவுட் ஆயிருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி எனக்கு இதுல பர்சனலா எந்த பிஸ்கெட் வந்து ஃபேவரட்னு கேட்டீங்கன்னா லாஸ்டா ட்ரை பண்ண சாக்கோ சிப் குக்கீஸ். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட். உங்களுக்கு எது ஃபேவரட்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா பை பை. சப்ஸ்கிரைப்